Hi children, I'm your Berliness. Today we are going to see 6th standard 2nd lesson. ஆறாம் வகுப்பு பாடம், இரண்டாவது பாடம், and the name of the lesson is pose and motion. Pose and motion. Okay, pose என்றால் விசை. தமிழில் pose என்ன விசை, motion இயக்கம். Okay, so we are going to see this lesson. Are you ready children? Okay, let us go on to the lesson. Okay, see there are some beautiful pictures. அழகாக pictures எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? Okay, இது என்ன miss, we don't understand what is all this. Okay, you don't have to worry. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதை பற்றி தான் இதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். We are going to see in this lesson. Okay, so what is the name of the lesson? Pose and motion. Pose and motion. See, after learning the lesson, the full lesson complete பண்ண பிறகு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். These are called learning objectives. அதாவது இந்த லெசன் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இதுதான் நோக்கங்கள். இந்த பாடத்தை படித்த பிறகு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் இதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, ஆல்ரைட், இது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ ஆன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு போகிறோம், இப்போ இன்ட்ரொடக்ஷன், அறிமுகம். இந்த பாடத்தை உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் see what they are saying. See, we have studied in our earlier classes, okay, that push or pull results in some motion of the object. நம்ம சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். ஓகே, என்ன படிச்சிருப்போம், what you would have learned, that push or pull. புஷ்னா என்ன, தள்ளுதல். உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, ஒருத்தர் தள்ளுவீங்கள்ல, நீங்கள் நல்ல பிள்ளைங்களா? ஓகே, புஷ் ஆர் புல், இழுத்தல். புஷ்னா தள்ளுவது, புல்லுன்னா இழுப்பது. இது ரெண்டும் நம்ம பண்ணும்போது செய்யும்போது என்ன நடக்குது, இதன் விளைவாக வாட் ஹேப்பன்ஸ் as a result, some motion takes place. மோஷன்னா ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட். some motion or movement will take place in an object. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீ புஷ் பண்ணியோ அல்லது புல் பண்ணினா what will happen, the object will move. Okay, when we open the door, these are the examples they are giving. இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. when we open the door, டோரை நம்ம ஓப்பன் the they shown you the picture. when we open the door or kick a football, football kick பண்ணும்போது or lift a school பேக்கை லிஃப்ட் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு. ஓகே, மோஷன் இஸ் இன்வால்வ். இங்கே எல்லாம் என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் தீஸ் 3 ஆக்டிவிட்டீஸ், சம் மோஷன், ஒரு இயக்கம், ஏதோ ஒன்று மூவ் ஆகுது. ஓகே, அண்ட் தேர் இஸ் சம் புஷ் ஆர் புல். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் என்ன நடக்குது, ஒன்று நீ புஷ் பண்ணுற, இல்லைன்னா புல் பண்ணுற, அவ்வளோதான். இதுதான் இங்கே இன்ட்ரோடக்ஷன். ஓகே, தென் லெட்ஸ் கோ ஆன் டு வாட் இஸ் மோஷன் அண்ட் ரெஸ்ட். 2.1 பேஜ் 15 சில்ட்ரன். ஸோ மோஷன் என்ன சொல்லியிருக்கேன், இயக்கம், மூவ்மெண்ட். ரெஸ்ட்டுன்னு என்ன, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ல. ரெஸ்ட்டுன்னு என்ன, அமைதியாக எதுவும் பண்ணாமல் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது தான் ரெஸ்ட்டு. ஓகே, ஸோ இது மூமெண்ட், இது ரெஸ்ட்டு. ஆல்ரைட் சில்ட்ரன், ஸோ வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன்? 2 questions. வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன்? ரெஸ்ட்டுன்னு என்ன, மோஷன் என்ன, அதான் நம்ம பார்க்கணும். இப்போது இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. கேன் யூ see the table children? And what is on the table? I can see a book on the table. Suppose there is a book on your table. Okay, it's in the middle of the table. Book oda the table la middle la irukku. Book move ada, is the book moving children? No. You what will you say? You will say it is not. No teacher, it is not moving. It is at, and then what is the word you use? Enna word use பண்ணுவீங்க? It is at rest. The rest எடுத்து இருக்குது. Okay, if you push the book, இப்போ நீ என்ன பண்ண போற, what are you going to do? You're going to push the book. When you push the book, push பண்ணும்போது தள்ளும்போது என்ன ஆகுது, to one side of the table, ஒரு இங்கே நடுவில் இருக்கிறது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தள்ளுறீங்க ஒரு சைடுக்கு. அப்போ ஸோ வாட் வில் ஹேப்பன், டு கிளியர் த ஸ்பேஸ் ஃபார் கீப்பிங், இன்னொரு புக் வைக்கணும், இன்னொரு நோட் புக் வைக்கணும். அப்போ இந்த புக் இங்கே இருக்குது, எனக்கு இந்த புக் இங்கே வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் புக் டு பி ஹியர், ஐ வாண்ட் டு புஷ் இட். ஓகே, தென் யூ வில் சே த புக் இஸ் மூவிங், யூ ஆர் புஷிங் இட். அப்போ நீ என்ன சொல்கிற, புக்கு மூவ் ஆகுது, the book is moving. When the book was at the same place with respect to the table. Okay, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டேபிள் மாறல, டேபிள் அப்படியே தான் இருக்குது. இப்போ டேபிளை கேட்டால் என்ன சொல்லணும், டேபிள் சொல்லலாம், நான் மூவ் பண்ணல, ஆனால் எது மூவ் ஆகுது,
என் மேலே இருக்க புக்கு மட்டும் தான் மூவ் ஆகுது. ஐ எம் நாட் மூவிங். த புக் ஆன் மீ, த புக் ஆன் மீ இஸ் only மூவிங். அதான் சொல். ஸோ டேபிளை பொறுத்து பார்க்கும்போது, டேபிளை வச்சு பார்க்கும்போது புக்கு மூவ் ஆகுது, டேபிள் மூவ் ஆகலை. ஓகே. ஸோ வாட் இஸ் at rest? The table is at rest. Okay. So when the book was at the same place with respect to the table, it was at rest. ஒரே பிளேஸில் புக்கு இருக்கும்போது அது ரெஸ்ட்டில் இருந்தது. பட் வென் இட் வாஸ் புஷ்ட், அதை தள்ளும் போது, வென் இட் வாஸ் புஷ்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் ஆன் த டேபிள் டு another place. ஸோ டேபிள்லேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளப்படும் போது என்ன ஆகுது? இட் வாஸ் மூவிங். இட் வாஸ் மூவிங். அது மூவ் ஆச்சு, அது அசைந்தது. ஓகே. ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ மோஷன் என்ன தெரியுதா? ரெஸ்ட் என்ன தெரியுதா? ஓகே. ரெஸ்ட் முதல்ல ரெஸ்ட்டில் இருந்தது, அப்புறம் நீ தள்ளும்போது மோஷனுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். மோஷன்னா மூவ்மெண்ட், இயக்கம் தமிழில். ஓகே. ஸோ லெட்ஸ் see this activity. இங்கே உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி 1. Can you identify whether it is push or pull that results in motion in the following cases? என்ன கேட்குறாங்க இங்கே இந்த புக்கு எழுதுனவர் என்ன கேட்குறாரு உங்களை? இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்களா? how many activities are there? There are 6 activities. இந்த 6 activitiesல இங்கே வந்து எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது? there is some motion. Your movement, your one movement, your movement, your movement, your movement, your also movement. ஆனால் what causes the movement? இந்த மூமெண்ட்டு நடக்கிறதுக்கு என்ன காரணம்? புஷ்ஷா புல்லா? புஷ்ஷுன்னு என்ன சொல்லியிருக்கேன் நான்? தள்ளுதல். புல்லுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? இழுத்தல். இப்போ நீங்களே சொல்லிக்கோங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியது, நீங்கள்லாம் கெட்டிக்கார பசங்க. யூர் ஆல் clever children. You're all very clever children. You will say, see what is this girl doing? She is dash. What is that? She is pulling or pushing? She is pulling. She is pulling a bucket. Okay, so you can tick push. Alright children, now this. A man is dash the cart. Is he pushing the cart or pulling the cart? இந்த மனுஷர் என்ன பண்ணுறாரு? இந்த காட்டை வண்டியை வந்து தள்ளுறாரா இழுக்கிறாரா? நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் சொல்ல போகிறது. I am not going to tell you the answer. So you look at the picture and you tell the answer. You tick it children. எது கரெக்ட் ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணுங்கள். இந்த பிள்ளை என்ன பண்ணுறா? What is this boy doing? What is he? He is rotating. He is doing the cycling. You do know that சின்ன பிள்ளைங்க நீங்கள்லாம் விளையாடுவீங்கள்ல, டியூபு டயரெல்லாம் தள்ளின்னு போவீங்கள்ல, ஓட்டின்னு போவீங்கள்ல, you will be pushing. Okay, you will be playing with it. So there in that playing, what are you going to do? What is this boy doing? Whether pushing or pulling the tire? Okay, or the wheel, tire or wheel, whatever நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம்? Here what is happening? The girl is playing in the swing. Tell me whether the boy is doing the pushing or the pulling. Okay, பையன் என்ன பண்ணுறாரு? புஷ் பண்ணுறாரா புல் பண்ணுறாரா? எங்கள் காற்று என்ன பண்ணுது? இந்த காற்றை வந்து இந்த வண்டி என்ன பண்ணுது? புஷ் பண்ணுதா புல் பண்ணுதா? அதே போல் இங்கே இது என்னது? சுற்றி ஹேமர். இங்கிலீஷில் என்னது? ஹேமர். ஒரு கை என்ன பண்ணுது? ஹேமரை வச்சு என்ன பண்ணுது? ஆணியை நீ ஆன்சர் சொல். புஷ் பண்ணுதா புல் பண்ணுதா? ஓகே, ஆல்ரைட். திஸ் இஸ் ஃபார் யூ டு டூ அண்ட் டிக் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், வெரி குட். Let's go on to the next part. Page number 16. Okay, let me read what is here. என்ன போட்டுட்டு படிக்கலாம். When there is a change in the position of an object with respect to time, then it is called motion. If it remains stationary, it is called rest. Definition kutra. What is he given here? What is the definition for motion? What is the definition for rest? So this is your answer. What is motion? When there is a change in the position. ஒரு பொருளோட, ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன், நிலையில் மாற்றம் இருந்ததுன்னா, எனி சேஞ்ச் அந்த ஆப்ஜெக்டில் இருந்ததுன்னா, டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா காலப்போக்கில். ஓகே, ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அதில் ஏதாவது மாற்றம், ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா, then it is called as motion. If there is a change in the position of the object with respect to time, then it is called motion, movement. Then what is rest? If it remains stationary. What is the meaning of stationary children? Stationary, no movement. No movement. அசைவே இல்லை. Okay, if it remains stationary, then it is called rest. This is your definition. Please learn it up. Then let's go on to, there's a big picture. You have a beautiful pictures, but in black and white, but it's quite interesting. Adha irukku. Is Mohan in motion? You have to answer. You have to read this. Observe the following pictures and say whether Mohan is in motion or at rest.
இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து look at all the pictures, observe. You know what's the meaning of observe, children? Observe என்ன சும்மா கேஷுவலாக பார்க்கறதில்ல, இது நல்லா உற்று கவனிக்கணும். Observe the following pictures. இந்த following pictures எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். Say whether Mohan is in motion or at rest. Okay, Mohan, one boy, whether அவன் மோஷனில் இருக்கானா, மூமெண்ட்டில் இருக்கானா, ரெஸ்ட்டில் இருக்கானா. Okay, so let's see the first picture. We look at this carefully. What is it given here? Anita, can you see, children? Anita and Babu are standing under a tree at the bus stand. யார் ரெண்டு பேர் நிற்கிறாங்க? Anita and Babu. Anita, Babu என்ன பண்ணுறாங்க? Standing under a tree at the bus stand. Okay, waiting for a bus to Madurai. Two of the friends, Rekha and Mohan, get into a bus and to go to Tanjavur. The bus starts. In the situation புரியுதா உங்களுக்கு? Anita, Babu என்ன பண்ணுறாங்க? They are standing under the tree. மரத்துக்குள்ள நிற்கிறாங்க. Okay, at the bus stand. Waiting for the bus to Madurai போகிறாங்க. Okay, two of their friends, அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? Rekha and Mohan. இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க? பஸ் வந்தோன்னா அதுக்குள்ளே ஏறுறாங்க. They are getting into the bus and to go to Tanjavur. Okay, the bus starts. Bus start ஆகும். So இதான் situation. Okay, இப்போ என்ன கேட்குறாங்க? இப்போ hey Babu. Okay, hey Babu, would you say that Mohan is in motion? யார் அது மோகன்? Mohan, who is Mohan? Who is Mohan? Mohan is a boy who is in the bus. Okay, ஸோ இங்கே யார் கேட்குறாங்க? இந்த ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அனிதா, பாபு. இவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்க? வெளியே நிற்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் நிற்கிறாங்க. They are standing outside. They are standing under the tree. They did not get into the bus. They did not get into. அவங்க பஸ்க்குள்ளே போகல. இப்போது இவங்க கேட்குறா, அந்த இவன் யார்? ஹே பாபு, would you say that Mohan is in motion? யார் கேட்குறா? அனிதா. அதாவது பாபு வந்து மோஷனில் இருக்கானா, போயின்னு இருக்கானா, அவன் வந்து இயங்கின்னு இருக்கானா, மோஷனில் இருக்கானான்னு கேட்குறான். அப்போ உடனே என்ன அவன் சொல்கிறான்? இவன் வாட் இஸ் ஹி சேயிங்? வாட் இஸ் பாபு சேயிங்? எஸ் அஃப்கோர்ஸ், ஆமாம் எஸ் அஃப்கோர்ஸ்ன்றான். யார் இவங்கிட்ட சொல்கிறான்? யார்? பாபு சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், ஹவு கேன் யூ சே தட்? ஐ கேன் சி இஸ் ஜஸ்ட் சிட்டிங் இன் த பஸ். நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அவன் மூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, இஸ் ஜஸ்ட் சிட்டிங் in the bus. Hey, that boy is just, Mohan is only sitting in the bus. அப்போ நீ எப்படி சொல்கிற? இப்போ நான் கூட உங்களை கேட்குறேன். I am asking, what happens if Mohan is sitting, children? Okay, Mohan is, can you see? Mohan is sitting. But what is Babu saying? Amma, he is moving. So she is having doubt. இவளுக்கு டவுட் வருது. ஓகே, இப்போ இவன் சொல்கிறேன். What is the answer given by Babu? Yes. என்ன சொல்கிற? Yes, but the bus is moving. சொல்கிறான். What is he saying? ஆமாம், பஸ் மூவ் ஆகுது. The bus is moving. So Mohan also is moving. When the bus is moving, Mohan also is moving. So what? You never believe me. Ask Rekha. என்ன சொல்கிறான்? நான் சொல்கிறேன், நீ நம்ப மாட்டேன். நீ வந்து என்ன பண்ணி? ஆஸ்க் ரேகா. ரேகா எங்கே இருக்கா? பஸ்ஸுக்குள்ளே இருக்கா. ஸோ எப்படி கேட்க முடியும்? யார்? ஃபோனிங் அப். ஃபோன் பண்ணுறாங்க. ரேகா இப்போ கேட்குறா. யார் கேட்குறா? இங்கே இருக்கால அனிதா தான் ஆக்கி ஃபோன் எடுத்து பேசுகிறேன். ரேகா, do you think Mohan is moving? அவள் கேட்குறா. ரெண்டு பேரும் பக்கத்தில் பார்த்து உட்காந்து, ரேகா, Mohan is sitting, okay, inside the bus. So this girl is asking ரேகா, do you think நீ மோகன் மூவ் பண்ணுறான்னு நினைக்கிறியா அப்படி சொன்னான். உடனே அவன் நான் சொல்கிறான், ஷீ லுக்கிங் அட் அ பிரதர்னே வச்சுக்கலாமே, பிரதர் சிஸ்டர். ஓகே, ஸோ ஷீ லுக்கிங் அட் மோகன் அண்ட் ஷீ செல்லிங், இல்லையே, நோ, மோகன் இஸ் நாட் மூவிங், ஹீ ஜஸ்ட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ். அவன் வந்து என்ன பண்ணுறான்? அமைதியாக உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதெல்லாம் சுச்சுவேஷன்லாம் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் அனிதா டெல்ஸ் திஸ் டு பாபு. அனிதா என்ன பண்ணுறா? பாபு கிட்ட சொல்கிறா. He's telling. He snatches a phone from her and says irritably, கோவப்பட்டு ரேகா கிட்ட சொல்கிறான், can't you see that the bus is moved away from the tree? சொல்கிறான். What is he saying? See, bus is moving. பாபு saying, பஸ் மூவ் ஆயிடுச்சு. அந்த ஃபோனை பிடிங்க வந்து is asking the girl, can't you see that the bus has moved away from the tree? ட்ரீலேருந்து பஸ்ஸு மூவ் ஆகி போச்சு இல்லை. அப்போது மோகன் இஸ் இன் த பஸ். இப்போ மோகன் பஸ்ஸுக்குள்ளே தானே உட்காந்து சிட்டிங் இன்சைட் த பஸ். ஸோ மோகன் ஆல்சோ இஸ் மூவிங்னா அப்படின்னு கூவமாக கேட்குறான். மோகன் இஸ் மூவிங் அலாங் வித் த பஸ். பஸ்ஸை மூவ் பண்ணால் அவனை மூவ் பண்ணுறான் தானே. ஓகே, அப்போது பட் ஐ ஆம் ஆல்சோ இன் த பஸ். டு மீ இட் டஸ் நாட். யார் சொல்கிறா? உள்ளே உட்காந்துட்டு இருக்கா பார்த்தியா? அவள் சொல்கிறான். ஓகே, என்னென்ன? பட் ஐ ஆம் திஸ் கேர்ள் வாஸ் சிட்டிங் இன்சைட். ஓகே, அந்த பொண்ணு, வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் கேர்ள்? ரேகா. பட் ஐ எம் ஆல்சோ இன் த பஸ். டு மீ இட் டஸ் நாட் லுக் ஆஸ் அ மூவ். அவள் சொல்கிறேன், நானும் பஸ்ஸில் தானே இருக்கேன், ஆனால் மோகன் மூவ் ஆகிற மாதிரியே தெரியல. ஹீ இஸ் நாட் மூவிங் அட் ஆல். ஹீ இஸ் அண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் மீ. இஸ் நாட் என் பக்கமாகவும் வர்றதில்ல, எனக்கு அப்புறம் என்னை தாண்டியும் போகிறதில்ல. ஹீ இஸ் ஜஸ்ட் சிட்டிங். அவன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கானே.
How am I moving or at rest? உடனே இவங்களுக்கு என்ன வந்தது, டவுட் வந்தது. நான் மூவிங்கா, நான் உட்காந்துட்டு இருக்கேனா, at rest or moving? Okay, so இந்த டவுட் உங்களுக்கு கூட வந்திருக்கும். Okay, do you understand the situation, children? Now we will discuss. Okay, so let's go on. So this is the situation. இதுதான் சூழ்நிலை. யார் மூமெண்ட்ல இருக்கா, யார் ரெஸ்ட்ல, who is moving, who is at rest. Okay, so discuss. Let's go on to the first one. Discuss. Who is correct? Is Mohan really in motion? உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மோகன் which is sitting inside is really in motion? அவன் மூவ் பண்ணிட்டு இருக்கானான்னு கேட்குறாங்க. We can clearly say, நம்ம பார்க்கும்போது what can we say? That both Rekha and Babu are correct. Rekhaவும் correct, பாபுவும் correct. Okay, both of them are correct. Okay, from the point of view of Babu. பாபு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான், மோகன் is along with the bus is in the motion. Bus is in the motion. பஸ் மூமெண்ட்டில் இருக்குது. அப்போ உள்ளே இருக்க மோகனா மூமெண்ட்டில் தான் இருப்பான். The bus is in motion, Mohan also is in motion. But for Rekha who is sitting beside him, he is at one place. Rekha இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருக்காது. Rekha which is sitting next to Mohan. But for Rekha who is sitting beside him, he is at one place. அவன் என்ன சொல்கிறான், no, he is not moving. அவன் ஒரே பிளேஸில் தான் இருக்கான். Therefore, stationary. அதனால் அவன் என்ன சொல்கிறான், no, he is not moving. So Rekha saying Mohan is not moving. Babu saying Mohan is moving. Okay. So according to Babu Ketamari, Mohan is in motion. Or Babu, Mohan is in motion because the bus is in motion. Mohan is at rest from Rekha's observation la பார்க்கும்போது from Rekha's point of view. Okay. Rekhaவை கேட்டா on her point of view என்ன சொல்றானா, he is not moving. Okay. Can you think of any other example? இப்போ வேறு example. Answer by observing the situation in the picture. Let me go a little fast, children. The first one, event 1. The man in the boat is moving. இங்கே பாருங்க, ஒரு போட்டில் வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, is going on the boat, is rowing. The man in the boat is moving with respect to the bank of the river. Bank of the river என்ன, river என்ன, அது ஒரு நதி. ஓகே, நதி ஓரங்கள், இந்த நதி ஓரம் இருக்குது பார்த்தியா, அதான் பேங்க் ஆஃப் ரிவர். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, மேன் இந்த போட் இஸ் மூவிங். போட்டில் உட்காந்து இருக்க மனுஷன் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். இப்போ போட்டு கேட்டால், நான் இப்போ போட்டை கேட்குறேன், போட்டு மேலே இருக்க மனுஷன் மூவ் பண்ணுறானான்னு கேட்டேன்னா வாட் வில் யூ சே? இந்த போட் என்ன சொல்ல, ஐ எம் ஆஸ்கிங் த போட், ஓ போட் டெல் மீ வெதர் த மேன் இஸ் மூவிங். Then what the boat will say? No, he is not moving. He is at rest. Only I am moving. நான் தான் மூவ் பண்ணுறேன்னு சொல்லும். Yeah. Second point. Even 2. The girl on the swing. The swing is பற்றியா ஊஞ்சல். The girl, அதில் இருக்க girl. Okay. என்ன பண்ணுறா, மூவ் ஆகுறாளா இல்லையா? With respect, dash போடுறா. See, you should answer, children. The girl on the swing is dash with respect to the seat of the swing. Swing என்றது ஊஞ்சல். அந்த ஊஞ்சலோட சீட் இருக்குது பார்த்தியா, சீட்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த சீட், அந்த உட்கார்ற இடம், அந்த உட்கார்ற இடத்த கேட்டால் அந்த சீட் என்ன சொல்லும், கேர்ள் மூவ் ஆகிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லணும். வெதர் த கேர்ள் இஸ் இன் மூவ்மெண்ட் ஆர் இன் ரெஸ்ட். நவ் யூ ஆர் கோயிங் டு டெல் மீ. ஷீ இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். இப்போ கார்டனை கேட்குறேன். இப்போ ஐ எம் ஆஸ்கிங், இவன் எங்கே விளையாடிட்டு இருக்காங்க, they are all playing in the garden. ஓகே, இந்த கார்டன் நான் கேட்டேன்னா அது கார்டன் இஸ் திஸ் கேர்ள் மூவிங்? அப்போ கார்டன் என்ன சொல்லும்? ஓகே, இதுதான் கொஸ்டின், நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இப்போ இது ஃபைனல் ஆன்சர் வரும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகே, த கேர்ள் அந்த ஸ்விங், அந்த ஸ்விங்கோட சீட் என்ன சொல்லலாம்? நோ கேர்ள் எங்கே மூவ் ஆகுது, நான் தான் மூவ் ஆகிறேன், கேர்ள் உட்காந்துட்டாங்க, கேர்ள் இஸ் நாட் மூவிங் அப்படின்னு சீட் சொல்லும். த சீட் வில் சே. பட் வாட் அபவுட் தி கார்டன்? இங்கே இருக்க கார்டனில் என்ன சொல்லும்? ஷி இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். கார்டன் மூவ் ஆகலை, garden move ஆகாதனால it is not moving. So it will tell yes I am not moving but the girl is moving. Okay, so 2 different answers. Third event, Nisha is going to her grandmother's house by bicycle. Okay, Nisha வந்து is going to her grandmother's house. grandmother வீட்டுக்கு bicycle போறா. Okay, cycle, sitting on the bicycle. She is sitting on the bicycle மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. Okay, Nisha is dash with respect to the road. இப்போ ரோடை வந்து வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு இந்த ரோடு, இப்போ ஐ ஆஸ்க் த ரோட் டெல் மீ வாட் நிஷா இஸ் டூயிங், வெதர் நிஷா இஸ் மூவிங் ஆர் சைலண்ட் ஆர் ஷீ இஸ் அட் ரெஸ்ட். ரோடு என்ன சொல்லும்? ரோடு வந்து ரோடு இஸ் நாட் மூவிங். ஸோ த ரோடு வில் சே நோ நிஷா இஸ் மூவிங் சொல்லும். ஓகே, ஸோ ரோடு வில் சே வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட் வில் சே எஸ் நிஷா இஸ் மூவிங். பட்
with respect to the road. She is dash with respect to the bicycle. The bicycle care. You ask the bicycle, bicycle, is Nisha moving? Then what the bicycle will say? Oh, she is not moving, I am only moving. நிஷா அமைதியாக என் மேலே உட்காந்துட்டுருக்கான், நான் தான் மூவ் பண்ணுறது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஃபார் ஒன் ஆப்ஜெக்ட் ஒன் பர்சன் இஸ் மூவிங், ஃபார் அனதர் ஆப்ஜெக்ட் த பர்சன் இஸ் நாட் மூவிங். இதுதான் மோஷன் ரெஸ்ட். ஓகே, போத் ஆர் ரிலேட்டிவ், போத் ஆர் லைக் பிரதர்ஸ். Motion and rest, both are like brothers and sisters. Okay, so here one more example. Take the case of a book on a table. Book on a table. Okay, is it really without any motion? Book la motion irka illaya? Book movaada? We know that the earth, see, they are giving a beautiful truth. We know that earth is rotating. We all know, children, earth rotates out on its axis. Okay, so earth is rotating. The earth is rotating on its axis. The axis la, அதோட அச்சில் earth பூமி என்ன பண்ணுது, சுழண்டிட்டே இருக்குது. Okay, so the earth is rotating on its axis. Therefore the table along with the book must be rotating. So நம்ம conclusion நம்ம answer என்ன, பூமியே சுத்துது, earth is rotating, so the table also will be rotating. Is it not, children? அப்படிதானே? We are also moving. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி along with we are also moving along with the earth. When the earth is moving, earth move ஆகும்போது நாமளும் move ஆகிறோம். Therefore, from the point of view of the ground on which we stand, the book is at rest. So, ground பொறுத்த வரைக்கும் என்ன, புக் வந்து ரெஸ்டாக இருக்குது. புக் வந்து the book is at rest. Similarly, while traveling in a bus. So, ground கேட்டோன்னா புக்கு வந்து மூவ் ஆகலை, ரெஸ்ட்டில் தான் இருக்குது சொல்லு. Similarly, while traveling in a bus, இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், we feel that the poles and trees seem to move. நம்ம வந்து when we are going in the bus, நமக்கு என்ன தோணும், சரி நம்ம பார்க்கும்போது சைட்வேஸில் பார்க்கும்போது போல்ஸு, அந்த கம்பங்கள், அந்த ட்ரீஸு, மரங்கள் இதெல்லாம் மூவ் ஆகும், பேக்வேர்ட் பின்னால் போகும். அண்ட் த திங்ஸ் இன்சைட் த பஸ் ஆர் ஸ்டேஷனரி. ஆனால் நம்ம இருக்கிற பஸ்ஸு, இந்த வி ஆர் சிட்டிங் இன்சைட் த பஸ். ஸோ இன்சைட் த பஸ் வாட் ஹேப்பன், எவ்ரிபடி ஸ்டேஷனரி. உள்ளே இருக்க சீட்டு, டேபிள், உள்ளே இருக்க ஜனங்கள், தோஸ் ஆர் ட்ராவலிங், தேர் ஆல் மூவிங். நோ, தே ஆர் நாட் மூவிங். So, என்ன அது ஒன்று மூவ் ஆகுது. when one is moving, when one object is moving, another object is at rest. So, this is a conclusion. என்ன conclusion? Okay, an object may appear to be stationary for one observer and appear to be moving for another. என்ன the conclusion. ஒருத்தர் பார்க்கும்போது when one person sees, the object will look like, appearனா will look like as if it is stationary, restல இருக்க மாதிரி தோணும் for one person. But for another observer, another person who is watching, பார்க்குறவங்க அவங்களுக்கு என்ன தோணும், oh, it is moving, the object is moving. Okay, an object is at rest in relation to a certain set of objects and moving in relation to another set of objects. So, ஒரு set of objectsக்கு பொருள் மூவ் ஆகிற மாதிரியும் இன்னொரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பொருள் மூவ் ஆகாத மாதிரியும் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா. So, இதெல்லாம் வச்சு what is the conclusion? Keeping all this in mind, with all these examples, what do we understand? This implies, this is the answer, this implies, இது என்ன சொல்லுது, that rest and motion are related. ரெஸ்ட்டும் மோஷனும், ரெஸ்ட்னா என்ன, மூவ் ஆகாமல் இருக்கிறது. ஓகே, ஸோ ரெஸ்ட் அண்ட் மோஷன், மூவ்மெண்ட் ரெண்டுமே ரிலேட்டிவ். ரிலேட்டிவ்னா என்ன, ஒன்றை சார்ந்து ஒன்று டிஃப்ரெண்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி, ஒன்று மூவ் ஆனால் ஒன்று மூவ் ஆகாத மாதிரி. when one is moving, one is not moving. இந்த appearance. Okay, so always think, children, that rest and motion are relative. Okay, children, with this I will stop and we'll go to the next video. I hope you understood what I taught you. Thank you, children.